Good morning students. Next நாம் பார்க்க போறது spherical mirrors, அதாவது கோளக ஆடிகள். இந்த மாதிரி ஒரு spherical mirrors இருக்குது. இந்த மாதிரி அதை ட்வைஸா கட் பண்றாங்க. உள்ள hollow sphere, அதாவது வெற்றிட கோளம். உள்ள வந்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் பால் மாதிரி இருக்கும். சரியா? சோ அதை ட்வைஸா கட் பண்றாங்க. இந்த மாதிரி ட்வைஸா கட் பண்ணிட்டு ரெண்டுமே சேமா தான் இருக்குது. பட் என்ன பண்றாங்கன்னா இன்சைட்ல சில்வர் கோட் பண்ணா அது கன்வெக்ஸ் மிரர், அவுட் சைடுல அது சில்வர் கோட் பண்ணா அது கான்கேவ் மிரர்ஸ். அவ்வளவுதான். ஓகே. சோ அப்ப அந்த கன்வெக்ஸ் மிரர்ல அவுட்டர்ல என்ன ஆகும்? இங்க சப்போஸ் இங்க இந்த ரே வருதுன்னா, ஒரு லைட் ரே வருதுன்னா பட் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அவுட்டர்ல. ரைட். அதுவே கன்கேவ் மிரர்ல பாத்தீங்கன்னா அது இன்னர்ல ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இன்னர்ல இங்க ஒரு லைட் ரே வருதுன்னா இங்க பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ரைட். இதுதான் இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்க்கு சென்டர், இந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட். அதனால இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவு மையம். சரியா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ரைட். சோ இந்த பார்ட் தான் எடுத்து இங்க போட்டுருக்கோம் பாருங்க. இது கான்கேவ் மிரர்ஸ். இது இங்க வந்துரும், இது இங்க வந்துருது. ரைட். இது கான்கேவ் மிரர்ஸ். கான்கேவ்னா குழியாடி, கன்வெக்ஸ்னா குவியாடி. நீங்க சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க இத பத்தி. கிட்ட குழி எட்ட குவி. சரியா? கிட்ட குழி தோண்டி எட்ட குவின்னு சொல்லுவாங்க. அப்ப கிட்ட பார்வைக்கு குழியாடி, தூர பார்வைக்கு குவியாடி. அப்ப இந்த கான்கேவ் மிரர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லேபரேட்டரிஸ்ல, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் நமக்கு தெரியலன்னா இதை வச்சு பார்ப்பாங்க. ரைட். அதுவே கான்வெக்ஸ் மிரர்ஸ் வந்துட்டு இந்த கார், பைக்கில் அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மிரர்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ பாருங்க. If the polished surface of the mirror is convex, it is called as convex mirror. அதுவே if the polished surface of the mirror is concave, it is called as concave mirror. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? இது நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. அதே ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சிம்பிளா. If the reflection takes place at the concave surface, அதாவது ஒரு கான்கேவ் சர்ஃபேஸ்ல என்னது லைட் ரே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனால், இந்த மாதிரி லைட் ரே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனால் அது கான்கேவ் மிரர். அதுவே if the reflection takes place at the convex surface is called as convex mirror. இந்த மாதிரி convex mirrorல லைட் ரே பட்டு ரிஃப்ளெக்ஷன்ல அது convex mirror. அவ்வளவுதான். ஓகேவா? தமிழ்ல பாருங்க. கோளக ஆடியின் குவி பரப்பில் ஒளி எதிரொலிப்பு ஏற்பட்டால் அதனை குவியாடி, அதாவது கன்வெக்ஸ் மிரர் என்றும், குழி பரப்பில் ஒளி எதிரொலிப்பு ஏற்பட்டால் அதனை குழியாடி, கான்கேவ் மிரர் என்றும் அழைக்கலாம். சோ இந்த கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர்ல லைட் ரே படும்போது சில டெர்மினாலஜி இருக்குது. என்னன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அதாவது வளைவு மையம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வளைவு ஆரம், போல் ஆடி முனை, பிரின்சிபல் ஆக்சிஸ் முதன்மை அச்சு, ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட் குவியம் அல்லது குவிய புள்ளி, ஃபோக்கல் லென்த் குவிய தூரம், ஃபோக்கல் பிளேன் குவிய தளம். பாருங்க. இது வந்துட்டு என்ன மிரர்? கான்கேவ் மிரர், அதாவது குழியாடி. இது கான்கேவ் மிரர், இது கான்வெக்ஸ் மிரர். ரைட். அப்ப இந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட், இந்த மிரருக்கு சென்டர் ஆஃப் பாயிண்ட் தான் என்ன சொன்னோம்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவு மையம். ஓகேவா? வச்சு இப்படி சுத்துறீங்க இல்ல, ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் போட்டீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட் இதுதான். இந்த மிரருக்கு சென்டர் ஆஃப் பாயிண்ட் தான் என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவு மையம். ரைட். அதுக்கு சி. நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. இங்க போட்டிருக்கல இந்த பாயிண்ட். இதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த ஸ்பெரிக்கல் மிரருக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இது. ரைட். அடுத்து என்ன? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், வளைவு ஆரம். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு
ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம்னா அதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், வளைவு ஆரம். அடுத்து போல், ஆடி முனை. இந்த ஆடி குழியாடிக்கு சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் தான் அதனோட முனை, போல் பி. பிரின்சிபல் ஆக்சிஸ், முதன்மை அச்சு. இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் இந்த போலையும் இணைக்கிற அந்த லைன்ஸ் அதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். அதாவது இங்கிருந்து ஒரு லைட் ரே வந்தால் இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது, செங்குத்தா இருக்குது. அதனால இங்க இன்சிடென்ட் ஆகி அதே லைன்ல தான் என்ன இருக்கும், அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஓகேவா, அதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். அடுத்து ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட், குவியம் அல்லது குவிய புள்ளி. இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இதான பிரின்சிபல் ஆக்சிஸ், இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் போல் இணைக்கிற கோடு தான் பிரின்சிபல் ஆக்சிஸ், முதன்மை அச்சு. இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வர ரேஸ், இதுக்கு பேரலா இது வருது, இதெல்லாம் வருது இல்ல. ஸோ அந்த ரேஸ் இந்த மிரர்ல பட்டு எல்லாமே கன்வர்ஜ் ஆகும், சரியா, ரிஃப்ளெக்ஷன் ஆகி கன்வர்ஜ் ஆகுது. அப்படி கன்வர்ஜ் ஆகி எல்லாம் ஒரே பாயிண்ட்ல குவியுது இல்ல, அதுதான் என்னது குவிய புள்ளி, அதாவது ஃபோக்கல் பாயிண்ட், ஃபோக்கஸ். ரைட், இங்க வருது ரே வந்து அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, இங்க இன்சிடென்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, இன்சிடென்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, இன்சிடென்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ஷன், இன்சிடென்ட், ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா, இது எல்லாம் பாருங்க ஒரே பாயிண்ட்ல அது வந்துட்டு குவியுது, அதுதான் குவிய புள்ளி, ஃபோக்கஸ். அடுத்து ஃபோக்கல் லென்த், குவிய தூரம். அது என்னன்னா ஃபோக்கஸ், இந்த ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த். இங்க போட்டிருக்கோம் பாருங்க, இதுக்கும் ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் போலுக்கும் உள்ள லென்த் தான் ஃபோக்கல் லென்த், ஸ்மால் எஃப். ரைட், ஸோ இங்கே ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்கே எதுக்கு போட்டிருக்கோம் பாருங்க, இந்த சி சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து போலுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஆர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரைட், அடுத்து ஃபோக்கல் பிளேன். ஃபோக்கல் பிளேன் வேற ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நம்ம ஒரு பிளேன் கன்சிடர் பண்ணோம்னா ஒரு தளம். இங்க இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வர ரேஸ் எல்லாமே பாருங்க எல்லாம் ஒரே இடத்துல என்ன ஆகுது, ஃபோக்கஸ் ஆகுது. ரைட்டா, ஸோ இந்த பிளேன், இந்த ஃபோக்கஸ் இந்த போலுக்கு எப்படி இருக்கும், போலுக்கு இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு எல்லாத்துக்குமே பெர்பெண்டிகுலரா இருக்கும், அதாவது செங்குத்தா இருக்கும். ரைட், ஏன்னா எல்லா இடத்துலையும் அதாவது எல்லா ரேஸும் வந்து ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகுது. ஓகேவா, அப்ப இது ஒரு பிளேன்ல அது மீட் ஆகுது, அந்த பிளேன் இதுக்கு இந்த போலுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ரைட், அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரர் சேம் தான், அதே மாதிரி தான் அந்த கான்வெக்ஸ் மிரரும். இங்க பாருங்க இது எல்லாமே கன்வெர்ஜ் ஆகுதா, இது என்னாகும் டைவர்ஜ் ஆகுது. இது கான்வெக்ஸ் மிரர், அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது ஃபோக்கஸ். இங்க ஒரு லைட் ரே வருதுன்னா இது இந்த மிரருக்கு பெர்பெண்டிகுலரா வருது, அதனால இந்த இன்சிடென்ட் ஆக்கி அதே லைன்ல என்ன ஆகும், அதே ஆங்கிள் அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, அதான் இன்சிடென்ட், ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ இது சென்டர் ஆஃப் பாயிண்ட், போல், முனை. இதுக்கு பேரலா வர என்னது, இதுக்கு பேரலா வர ரேஸ் எல்லாமே பட்டு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இங்க பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, இங்க வருது பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ இது நம்ம கண்ணாடியில மிரர்ல பார்க்கும்போது இந்த மாதிரி இமேஜினரி தெரியும். ரைட்டா, ஸோ இந்த டாட் வந்து அது இமேஜினரி. ரைட், பாருங்க இது ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது கரெக்டாக ஃபோக்கஸ்லயே வருது, இது ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது கரெக்டாக ஃபோக்கஸ்லயே வருது. ரைட், ஸோ இதுக்கும் லென்த் தான் ஃபோக்கல் லென்த், எஃப் போட்டிருக்கேன். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இந்த போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரைட், ஸோ இதில் பார்த்தோம்னா அதே சேம் தான் இதுக்கும், இது கான்கேவ் மிரர், இது கான்வெக்ஸ் மிரர், அவ்வளோதான். வெரி சிம்பிள் தான், நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.